அடுத்ததாக கணவன் இன்னொரு திருமணம் முடிப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு மனைவிக்கு இல்லை என்றால் மனைவியின் மீது குற்றமாகுமா? பதிலையே நீங்க சொல்லிட்டீங்க தானே, குற்றமாகும். விளங்கிச்சா? ஏன் குற்றமாகண்டா, அந்த பெண் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசும்போது என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒருவன் தன் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபதை பார்த்து சொன்னார்கள் சதகா, தர்மம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஆச்சரியத்தோடு, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இச்சையை நிறைவேற்றுகிறான், இதுவேறு தர்மமா என்று கேட்டார்கள். ஆம், தர்மம். எப்படி தர்மம் தெரியுமா? அவனோட தப்பான பெண்ணோடு உறவு கொண்டால் அது ஹராம் தான் என்றார்கள். ஆமா, ஹராம்ன்றாங்க. அப்படி என்றால் ஹலாலான முறை ஈடுபட்டால் அது சதகா, தர்மம் என்றார்கள். இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அவள் ஒரு கணவனை திருமணம் முடித்து ஹலாலான முறையில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற என்ன செய்கிறாள்? விரும்புகிறாள். ஆனால் அவருக்கு என்ன இல்லை? கணவன் கிடைக்கல. கணவன் என்ன செய்யல? கிடைக்கல. அதே நேரத்தில் கணவனும் பார்க்குறான், பாவம், ஒரு விதவை, வாழ வேண்டிய வயசில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா, நம்ம சேவாக்கு வாழ்வு கொடுப்போம், கொடுக்குற கஞ்சியில் கொஞ்சம் கஞ்சி அவளுக்கு ஊற்றுவோம் அப்படின்னு மனோபாவங்களை வந்து என்ன செய்கிறாரு? முன்னுக்கு வாராரு. அதுக்கு நீங்கள் தடையாக இருந்தால் அது குற்றமாகும். எப்போ குற்றமாகும்? அவள் தப்பான ஒரு ரூட்டில் போனால் நீங்கள் குற்றவாளி ஆகுவீங்க. புரியுதா? இதை நாங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கொள்ளணும்.